வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட வீடியோ போட்டேன் மாதக்கணக்கில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீ என் மேலே கோவப்படுறது எனக்கு புரியுது, கொஞ்சம் மன்னிச்சுக்குவாங்க. பிகாஸ் கொஞ்சம் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட நல்லா ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஸோ என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம், நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரோப்ளாக்ஸில் ஸ்ரீலபுரேட் தான். நான் வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து ஒரு எத்தனை ரீபத் பண்ணேன்னு எனக்கே தெரியல, 14 ரீபத் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், 14 ரீபத் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே மக்களே, எப்படின்னே தெரில, நான் இப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு மட்டும் லக்கியாக அமையுது. இப்போ நம்மளுக்கு 15 ரீபத் பண்ணுறதுக்கு வந்து என்ன தேவைன்னா, இது பேர் என்ன, பக்ரமட் தான் தேவை. ஸோ அதுவும் கிடச்சிருச்சு. கேஷ் வந்து 5.76 குவாட்ரிலியன் இருக்குது. ஸோ நம்ம ரிவர்ட் பண்ணிடுவோம் டக்குன்னு. ஓகே, லாஸ்ட் ரிட்டர்ஸ் சத்தியமாக கடுப்பாகுது மகளே. அத்தனை வாட்டி எனக்கு லாஸ்ட் ரிட்டர்ஸ் கிடச்சிச்சு. ஓ யார் நீங்கள் கேட்கணும். சில பல டூல்ஸ்லாம் எக்யூப் பண்ணிக்கணும் டக்கு 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 டக்குன்னு. ஐயோ இதுக்கு நான் இது எதுக்கு நான் வாங்கினே தெரியல. இது சும்மா ஏதாவது ஆக்டிவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். பாடி ஷார்ட் போர்ஷன் சரி போது. கடைசி ஒரே ஒரு ரிவர்ட் மட்டும் பண்ணால் முடிஞ்சிடும். ஹீட் சீக்கர்னு ஒன்று இருக்குது, சப்ஸ்பேஸ் மைன். இது என்னன்னு தெரில. 700 மில்லியன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ ஏதோ ஈவெண்ட்டை விட்டாங்கடா. என்ன பிளட்? ஓ பிளட் மூணா, பிளட் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. நம்ம பேஸ் ஓப்பன் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. பிகாஸ் இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு பப்ளிக் சர்வர் மாதிரியே வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஒரு பப்ளிக் சர்வர் தான். என்கிட்ட வந்து இப்போ ஒரு பிராண்டாட்டும் இல்லை. ஒரு லா ஜாலி கிராண்டே வாங்கினேன். எக்ஸ்டிங்க்ட் லா ஜாலி கிராண்டே. இந்த இவன் பேர் என்ன, ஆர்கியாலஜிஸ்ட் சாமிகிட்ட வாங்கினேன். எனக்குலாம் சிரிப்பு வந்துருச்சு மக்கள் எதை பார்த்தேன். ஆர்கியாலஜிஸ்ட் சாமிகிட்ட வாங்கினேன். ஸோ இப்போ ரீபர்த் பண்ணதுனால அதுவே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரீபர்த் பண்ணுறதை விட்டுட்டு இந்த லவாக்கா சட்டூர்னிட்டாவை பேஸு ஃபுல்லாக நிரப்ப போகிறோம். நிரப்பிட்டு ஒரே ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக நிரப்ப போகிறோங்க. நிரப்பிட்டு ரீபர்த் பண்ணோன்னே மொத்தமாக போயிடும். பட் அது ஐயோ தெரியாமல் இதை வாங்கிட்டேன். கேக்டோ ஹிப்போட்டமாக வாங்கிட்டேன் தெரியாமல். எங்கடா இன்னும் நான் காணும். ஐயோ ஏதோ கொலராக ஆகிட்டுருக்கு, எனக்கு புரியல. இப்போ நெட்ஒர்க்லாம் இருக்கே, அப்புறம் லாக் ஆக முடியுது. லாக் ஆகித்தோல என்ன ஆச்சுன்னு சத்தியமாக புரியல மக்களே. இல்லை நெட்ஒர்க் இஷ்யூ தான். நெட்ஒர்க் நல்லா தானே இருக்குது. ஐயோ என்னடா இது கொலராக இருக்குது. சர்வர் இதுவாகிடுச்சு மக்களே. சரி நான் வேறு இன்னொரு பப்ளிக் சர்வர் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஓகே மக்களே, என்னென்னு பார்த்துட்டேன். ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. சரி அது இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோன்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் போய் யூடியூப் பார்த்துட்டு வந்தேன். என்ன விளையாடுறதுன்னு ரொம்ப மண்டை பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இது இந்த ஸ்ரீலபுரேட் விளாண்டா ரொம்ப நேரம் போர் அடிக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம என்ன விளாட்லாம், சர்ச்சில் போய் பார்ப்போமா. அதுதான் ஒரு இது பார்த்தேன். இங்கே இருக்குது ஸ்டீல் த பிரெயின் ராட்ஸ் ஃப்ரீ கோட்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் அது வேண்டாம், வேறு ஏதாவது பார்ப்போம். வேறு ஏதாவது ஸ்டீல் பிரெயின் ராட்லேயே ஏதாவது பார்ப்போமா. ஸ்டீல் பிரெயின் ராட் மோடடுன்னு இருக்குது. லவ் ஸ்டீல் குக்கி, ஸ்டீல் லக்கி பிளாக், ஸ்டீல் நத்திங், ஸ்டீல் பிரெயின் ராட்ஸ், ஸ்டீல் கார், ஸ்டீல் FPS ஃப்ரம் அதர்ஸ், ஸ்டீல் பிரெயின் ராட் அண்ட் ஹைட் அண்ட் சீக். சரி ஸ்டீல் பிரெயின் ராட் மோடர்ன் என்னவோ இருக்குது, போய் பார்ப்போம். ஸ்டீல் பிரெயின் ராட் இருக்குது, ஸ்டீல் பிரெயின் ராட் மோடர்ன்.
ஐயோ 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 என்னதுடா இது? எனக்கு புரியல. இல்லை, இந்த ஸ்டீலா பிராண்டட் மாடல்னு ஒன்று இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது இவங்களே. வெறும் அங்கே மாடல்னு ஒரு ரெயின்போ கலரில் இருக்குது. அது இல்லாமல் சுற்றி ஒரு ஃப்ரேம், ரெயின்போ ஃப்ரேம் இருக்குது. கீழே வந்து மாடர்ன் எழுதியிருக்கானுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னையா இது? ஃப்ரீ யூஜிசி ஸ்டீலா பிராண்டட் கிறிஸ்மஸ் அப்டேட்டா? இது என்ன போய் பாபும்? எல்லாருமே ஆனால் ஒரே காசு தான் போட்டு வச்சுருக்கானுங்க. இது வந்துட்டு ஓனர் பிளாக்கா? ஓனர் பிளாக்கா? சரி, உண்மையிலே கொடுக்குறேன் ரேட்டிங். ஆனால் வெறும் 80% தான் இருக்குது. சரி, உண்மையிலே கொடுக்குறானுங்களான்னு பார்ப்போம். லக்கி பிளாக்கு, ஓனர் லக்கி பிளாக் வேணும். கொடுக்கலன்னா அதான் ஒன்று வேலை. சரி, ஓகே. காசு ஸ்டார்டிங்லேயே 100 மில்லியன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. சீக்ரெட்டாக ஸ்பான் ஆகுது. ஸ்பூக்கி கிராண்டு வாங்கடா. வாங்கி தர. ஐயோ போறனே. டே நின்றா டே. கிராண்டே, ஸ்பூக்கி கிராண்டே, நின்றா ப்ரோ. அட போங்கடா நீங்களும் உங்கள் கேம். அதை வாங்கவே முடியலையோ. அதை வாங்கவே முடியல. போங்கடா நீங்களும் கேம். சரி, நம்ம வாங்குறத விட்டுட்டு அந்த ஆட்டையை போடுவோம். என்ன வச்சுருக்கானு? லாஸ்ட் ஸ்பைடர்னிஸ், லாஸ்ட் கமினோஸ், பிளாக் ஹோல் கோட்டு, டெக்மண்டு. இப்போதைக்கு வந்து இந்த ரிப்பீட்டு போய் ஆன்சர் விட்டுறாவா? இதை வாங்குவோமா? லாஸ்ட் கம்பினோஸ். சரி, இப்படி ஆட்டையை போடுற மாதிரி நான் பார்த்தேன் நிறைய வீடியோஸ். ரியலான்னு பார்ப்போம். உள்ளே போயிடுச்சியா? ஸ்டீல் பண்ண முடியுமா? பண்ணி பார்ப்போம் வருதான்னு. அட பாவிங்களா! என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது. வந்து தொலைவாளு. அட அப்போ அது ஃபேக்கா? அட பாவிங்க, இப்படியா மாற்றிட்டீங்களேடா டே. லாஸ்ட் காம்பினேஷன். அட போங்கடா. ஐயோ, இது என்ன இவ்வளோ அசிங்கமாக லேக் ஆகுது இந்த கேம்? கடுப்பத்துதுக்கா. ரொம்ப வெறியத்துது மக்களே. இது கர்மம் பிடிச்சது பயங்கரமாக லேக் ஆகிட்டோலே. ஐயோ ரக்குனி ஓடு. நோ மை கேண்டி போச்சுடாடி. அட போங்கயா. ஐயோ கடுப்பு ஏற்றுது இந்த கேம். வேறு ஏதாவது விளாடுவோம் மக்களே. என்னத்தை விளாட்றதுன்னு தான் புரியவே மாட்டேங்குது மக்களே. அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோவில் போய் கமெண்ட் செக்ஷனில் போய் என்ன கேம் விளாட்ணும், அதே மாதிரி அது நிறையா இந்த ரோப்ளாக்ஸ்குள்ளே என்ன கேம் விளாட்ணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னத்தை தான் விளாட்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்டீல கிங்ராட்டா? என்ன அதுரா இது? நேம் ஆஃப் ஃப்ரூட். ஐயோ என்னத்தரா விளாட்றது? கேபின் க்ரூ சிமுலேட்டர். சரி, நம்ம பேசாமல் ஏதாவது அனிமே ஃப்ரூட்டா? இது என்னது விசித்திரமானது? பார்ப்போமா? இது நல்லா இல்லைன்னா நம்ம வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்டோட ஆடுவோம் மக்களே. இது ஏன்னா ப்ரொஃபைலே ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது. ரசிங்கன்லாம் இருக்கே. ரசிங்கன்னு இல்லையா இது? ஐயோ ஆடலா நம்மளா ட்ரஃபலகர்லா. என்னடா இது? செயின் சாமன்லாம் வரானோ?
இப்போயே கிட்டத்தட்ட 9 நிமிஷமாக போய்கிருக்கு. ஓகே மக்களே, உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே ஃப்ரூட் லெவல் 32ல் இருக்குது. ஃப்ரெஷ்ஷு என்ன தண்ணிலாம் நீங்க எப்போ தண்ணியில் நீந்த முடியும்? பார்க்கலாமா ஐயோ காட்டு சொல்லி போய் பார்ப்போம். என்னதுடா சாஞ்சி ரெஸ்டாரண்ட் இவ்வளோ அப்கிரேடாக இருக்கும். அது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். அது என்ன ஃப்ளோட்டிங்? நாமி எத்தனை லெவலில் எனக்கு இதில் ஏறி 5 ஆர் ஏறி 100 6.5K எக்ஸ்பி. இன்னும் இப்போ பண்ணிக்கணுமா? வாரி அந்த கர்மாம்பத்தோடு எங்கே இருக்கணும்னு சொல்லி இவனுதான் வாரினா இதுதான் உன் பேருங்க ப்ளீஸ்ப்பா. எவ்வளோ வாரி என்ன போட்டுக்கிட்டாங்களா? என்ன இவ்வளோ கேவலமா சுத்துட்டான்? ஐயோ எப்படி ஃப்ரூட்டை வாங்குறதுன்னா புரியல. டேரக்டர் மாத்தலாமா? என்னென்னமோ இருக்கே. என்னது ஒரு கோட்டு இந்த டேட்டு பண்ணியாச்சு. ஹாட்டு லூசி பார்த்துருக்கேன். மரம் லூசி எக்யூப் பெஸ்ட்டு. கோடா இன்டர் கோட் அங்கிள் கிசரன் போட்டு வருவோமா? ஐயோ இது சரிதானா? என்ன ஐயோ இதை வேற மாற்றணும். ஐயோ யாரானு போடாடி. என்னடா இது மறைஞ்சு பூந்து போறேன்.
காய்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு. ஏன்னா நம்ம திருப்பி பிளாக்ஸ் ரெடியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். பிகாஸ் எப்படியாவது என் வாயால் சொல்லு, பிளாக்ஸ் ஃபுட்டுக்கு போனேன், ஒன்றுமே இல்லை. போய் என்னமோ கேட்குறானுங்க, சும்மா கொடுத்து விட்டேன் கண்ணை மூடிட்டு. கடைசியில் இது திருச்சி என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ ஐயோ அழுவையாக வருது காய். கஷ்டப்பட்டு ஒரு ஐயோ ஐஸ் ஃப்ரூட்டை வாங்கி ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பிளேட் ஃப்ரூட்லாம் ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த அக்கௌண்ட்டு என்ன ஆச்சுன்னே தெரில, சர்வர் பிஸின்னு வருது. ஐயோ வெறுப்பாக வருது கைஸ். இதுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். லாஸ்ட் எல்லரிட்டஸ் தான் ரீஒர்க் பண்ணேன். லெரிட்டோஸ் தான், லெரிட்டோஸ். காசு மட்டும் கடைசியாக கலெக்ட் பண்ணிட்டு உள்ளாடே ரீஒர்க் பண்ணிட வேண்டியதான். என்னடா இப்போ அடுத்ததுக்கே 1 மில்லியன். சரி ஓகே, ரீவத் ஃபைனலி மொத்த ரீவத்தையும் முடிச்சாச்சு. இப்போ போய் அந்த இவன் எங்கே இந்த இவன் போயிட்டு இந்த காயும் 3 தான் வாங்க போகிறேன். இல்லை 4 இல்லை 5 தான் மேக்ஸிமம். நான் லிமிட் வச்சுக்கேங்க, 5 தான் வாங்குவேன். அட்டாக் டாஜ், unleash or attack dodge to defend you from என்னென்ன 1 பில்லியனு. சரி வாங்கி வச்சுருவோம், சீக்கிரம் வச்சு. அடுத்து பாடி ஸ்வாப் போஷனு, அவ்வளோதான். 5 ஓடு மொத்த சர்வரே ஆடு. போட் ஈவெண்ட் அடப்பாவி என்ன அடிச்சு பறக்குது. அட்டம் ஜாலியாக இருக்கு. என்னடா தடுக்க மாட்டேங்குது இவன் யாரா? ஏய் ஐயோ இவனும் முடிச்சிட்டான் நிறைய பத்து. அட்டப்பாவி என்ன போட்டு தாக்காங்க. ஐயோ இவனு ஒருத்தனை, அவனை எங்கடா அந்த ப்ராக்ஸா அவன் பேர், அவனை நீ நான் போட்டு தாக்காம விட மாட்டேன்டாடி. எங்கடா இருக்கான்? ஒருவேளை நான் தானோ அது. இந்தா இருக்கான். சாவில் செத்த பிள்ளை செத்துட்டாங்களா உண்மையிலே. சரி நம்ம வேற ஏதாவது பண்ண பார்ப்போம். படி என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்கே நின்றுக்கிறது திடீர்னு ஏதோ அடித்து பறக்க விட்டுருச்சுங்க. ஃபியூஸிங்கா. சரி நம்ம ஒன்றா போய் பார்த்துட்டு வருவோம். இது என்னது? இது ரோபக்ஸ். ஓடுங்கடான்ட்டு வந்துட்டானுங்க. ஏய் யாரா இவனு கடுப்பு ஏற்றிட்டு இருக்கானுங்க. இந்த நாய் தான் பார்த்துட்டு, இந்த நாய் தான். டேய் நில்றா. ஏய் ப்ராக்ஸ் அவனே தான். சாவுன்ற எக்ஸ்டிங்க்ட் பல்லரேனா, எக்ஸ்டிங்க்ட் ட்ரலலெரோ, எக்ஸ்டிங்க்ட் மேட்டியோ. பார்ப்போமா? நான் ஆல்ரெடி இப்படி ஒரு வாட்டி ஃபியூஸ் பண்ணி தான் லா ஜாலி கிராண்டியா இல்லை லா ஸ்பூக்கி கிராண்டியான்னு தெரில. எதுவும் எக்ஸ்டிங்க்ட் ட்ரலலெரோ கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ்டிங்க்ட் மேட்டியோ, எக்ஸ்டிங்க்ட் பல்லரேனா வேணும் காய்ஸ். ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணும்னா இது அஃபிஷியல் ஸ்டீலர் பிராண்டே கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு லைக் அந்த மாடல் அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டீலர் பிராண்டட் இது. இதில் வந்து இப்போதைக்கு நான் முடிச்சிட்டேன் ரீபத்தை. நீங்கள் அப்படி நம்பலைன்னா
இங்கே சைடில் இருக்கிற அந்த அட்மினு பேசிக் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிக்குவாங்க. அதெல்லாம் சொல்லுவேன். இப்போ என்ன வேணும்னா வந்து எக்ஸ்டிங்க்ட்டு பெல்ல அப்பாடி இல்லையா இது வாயை திறந்து சொன்னேன் கரெக்டாக கிடச்சிச்சு. இப்போ நம்ம பிரச்சனையே இல்லை. எக்ஸ்டிங்க்ட் மாட்டி ஐயோ லக்கியாயோ சார் எவ்வளோ லக்கியாக இருக்கேன் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து போட்டால் இந்த லாஜாலி காண்டே கிடைக்கும். இல்லைனா வந்து அது என்னது ஐயோ அது பேர் மட்டும் கைஸ் ரெயின்போ ட்ரெல்லாம் கிடைக்கும். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது ரெண்டில் ஏதாவது தான் கிடைக்கும். ஒன்று நான் எடுத்துகிட்டு போடுவோம் டக்கு 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 டக்கு. ஐயோ என்னோட போஸ்ட்டுங்க மட்டும் எதுக்கு இப்போ இது எதை கிளிக் பண்ணி நான் இப்போ ஸ்பெக்டட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டைமண்ட் பில்லர் இருந்தால் கிடச்சிருக்கு. எவ்வளோ 750K தானா பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸ்டிங்க்ட் ட்ரெல்லரும் மேட்டி வந்தால் 3 மில்லியன் இவன் கொடுக்குறான். 3 மில்லியன் வச்சா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. பிகாஸ் 4 குவாட்ரிலியன் இருக்கும்போது 3 மில்லியன்றதுலாம் ஒரு விஷயமே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் டக்கு டக்கு எக்ஸ்டிங்க்ட் மாட்டி இன்னொருத்தன் கூட வந்துட்டான். ஊடிண்டிண்டு எக்ஸ்டிங்க்ட் ஊடிண்டிண்டுலாம் சரி. இப்போ டக்கு டக்குன்னு போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்திக்கிறேன். ஓகே இருங்க மகளே அப்படியே போட்டேன் இருங்க. தெருக்கி விட்டான்டா டே அவன்டா அவன் கோமாளி மாதிரி. இது ஆக்சுவலி ஸ்பான் பண்ண முடியும். என்னத்தை ஸ்பான் பண்ணுவான்? எக்ஸ்டென்ட் கிராண்டே ஸ்பான் பண்ணுவானா? டக்குன்னு போய் வாங்கிடணும். இல்லை எவ்வளோ வாங்கிடுவானே ஸ்பான் டக்கு 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 ஓடுறாக்கு இருக்கான். எக்ஸ்டென்ட் கிராண்டே வாங்கி தொடாத அந்த சைடு போச்சுன்னா வாய்ப்பே இல்லை வாங்க. அவ்வளோதாங்க ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கடைசியில் இந்த கேமோட பேரை காமிக்கிறேன். வேணா இப்போ கூட பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்துச்சு எவனாவது வந்தீங்க எடுத்துருவீங்களா? அப்பாடி நான் ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து கர்மம் பிடிச்சது இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான். சரி நானும் விட்டேன் இருங்க. அவ்வளோதான். இதுவே 94 மில்லியனை செகண்டுன்னு கொடுக்கு. யாரா இவன் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் இப்போ இது மோடர்னு நம்பலைன்னா நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன். மறந்துடுவீங்க இதை பார்த்தாலே. இருங்க ஒரு செகண்டு லாக் பண்ணிட்டு 200 செகண்ட் லாக் ஆகும். 220 செகண்டா இப்போ இதுக்குள்ளே போயிட்டேனா? இது வந்து சும்மா இதுன்னு நினைப்பீங்க. இருங்க பார்த்தாலே மிரண்டுருவீங்க நீங்களாம். இருங்க ட்ராகன் கேனலோனி இருக்கா? இப்போ முடின்னு குறைக்கிட்டு என்னென்னமோ பிபி அவகடோ லாஸ் ப்ரமோஸ் லாஸ் ஆர்கலரேட்டோஸ் ட்ரலலோ ட்ரலலா சிக்மா கால் எக்ஸ்டிங்க்ட் ட்ரலலோ எசோக் செக்கலோ. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இருங்க வந்து இருக்கான் ஒருத்தன் கொடூரமாக. இங்கே இருக்கான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்ட்ராபெர்ரி எலிஃபண்ட் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு உங்களை என்ன பிடிக்குதோ சூஸ் பண்ணிடலாம். நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா ஃபயர் ஒர்க்ஸ். நான் வந்து என்ன சூஸ் பண்ண நிறைய இருக்கே. கேலக்டிக்கா ஃபயரா? சரி ஃபயர் ஒர்க். நம்ம வந்து ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் மியூட்டேஷன் பிளட் ராட்.
பிளட் ராட். இது வேணால் ஸ்ட்ராபெரி மியூட்டேஷன். இது பண்ணு ஸ்ட்ராபெரி மியூட்டேஷன், சாரி ட்ரெய்ட்ஸ் ஸ்பான் பண்ணா இதோ ஸ்ட்ராபெரி. அத்தி நான் தான் சொன்னேன்ல இது ஃப்ரெண்ட் இதுவே கிடையாதுன்னு. பாருங்க 3 பில்லியன் அப்புறம் செகண்ட் இது பண்ணியிருக்கோம். 719.33 பில்லியன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேஸை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்படியே இங்கே போயிட்டு ட்ராப்பா சில ட்ராப் வாங்கி போட்டு 3 ட்ராப் வாங்கி போட்டு கிரிட்டுன்னு இப்படி போயிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளாக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. இருங்க எங்கே இருக்குது? அடித்து பறக்க விட்டானு இங்கே இருக்குது. ஆல் சீயிங் இதை வாங்கிடலாம். இப்போ பேக்கை கிளிக் பண்ணி இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது தேவையில்லையோ பேட்டை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஆல் சீயிங் மிஷின் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஐயோ எஸ், இதோட ஒரு அசிங்கமான சங்கட்டத்தை நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை ஆட்டையை போட பார்த்துக்கிட்டு அவன் ஓடியோ சாரி மகளே தெரியாமல் இது பண்ணிட்டேன். இங்கே தான் இருக்கான். விடுங்கள், போட்டு எடுத்து ஆல் சீயிங் மிஷின் சாவிட்டோம் அவனுங்க. போட்டு தெருக்கிட்டோம். டக்குன்னு பாடி ஸ்வாப் பண்ணித்தோடா. அவனை மாத்திரானா இவனையும் ஒருத்தனு உள்ள. இந்த ஆல் சீயிங் மிஷின் அவன் அடிக்க சொன்ன சம்மந்தமெல்லாம் நான் நினச்சிருக்கேன். இது ஒன்று அவ்வளோதான், போடு மாற்றி விட்டேன் காய்ஸ். சாவுட் ஆல் சீயிங் மிஷினில் கடந்து ஐயோ உள்ள வந்துட்டாயோ. சாவு தெரிச்சிட்டான். 4 பில்லியன். அட பாவி, ஐயோ இதாக ஸ்டீல் பண்ணி தொலைச்சிருக்கலாமே. அசிங்கமாக பார்த்துட்டேன் காய்ஸ். எதையா ஸ்டீல் பண்ணியிருந்தா என்ன நான் தப்பிச்சிருக்கலாம். இருங்க நான் இன்னொரு இது பண்ண போகிறேன். எக்ஸ்டிங்க்ட் ட்ரல்லா வாங்கிட்டு இப்படி போயிட்டு ஓகே இல்லை இப்படி போயிட்டு இது தேவையில்ல. எக்ஸ்டிங்க்ட் மேட்டியோ எக்ஸ்டிங்க்ட் பெல்லரினா வேணும் நம்மளுக்கு. நான் பேஸை ஃபுல்லாக அந்த இதை வச்சு நிரப்ப போகிறேன். எங்க 4 கிஃப்ட் வந்துட்டு என்னதுடா இது இத்தனை மியூட்டேஷன் வச்சுருது. ஓ பேரா அது? நான் மியூட்டேஷனு அது ஒருத்தன் இப்போ தான் வந்து ஹவு டு பை பிரெயின் ராட்டுன்னு கேட்குறான். அருமைடா. எக்ஸ்டிங்க்ட் ட்ரல்லராவை கிடச்சிருச்சுனா எனக்கு எக்ஸ்டிங்க்ட் வல்லரினாவும் மேட்டியும் கொடுங்கடா. எக்ஸ்டிங்க்ட் ட்ரல்லரோ பின்னாடியே ட்ரல்லா ஷோஸ்ட்டு பண்ணுறானுங்களே. ஐயோ இருங்க ஒரு செகண்ட், எங்க எக்ஸ்டிங்க்ட் ட்ரல்லரோ? ஐயோ ஊர்றா வேம்மா போச்சுடா மகளே. கடுப்பாகுது மக்களே. எக்ஸ்டெண்ட் ட்ரல்லரோ வாங்கினேன், வேற ஏதோ கம்யூனிட்டி வாங்கி தொலைச்சிட்டா மக்களே. அப்பாடி இன்னொன்று வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கு. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்டிங்க்ட் இந்த கம்யூனிட்டி தான் வாங்கி வச்சுருக்கேன் நினச்சேன் நான் அப்பயே. சாவு பூ பறந்துட்டான் இங்கேயும். தாகடா காப்பாரு சாவு தெரிச்சுட்டா எங்கிட்ட. 427 பில்லியன் 14 ட்ரில்லியன் 1 பில்லியன்
சரி, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா மேட்டியோ வேணும், பெல்லரினா வேணும். ஓகே, நம்மளுக்கு வந்து மேட்டியோ கூட அவ்வளோ பெரிய விஷயம் வச்சுக்கோம், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெல்லரினா தான் கடுப்பான விஷயம். இருங்க இவ்வளோ கஷ்டப்படாமல் டக்கு 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 நீங்கள் போயிட்டு இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி எக்ஸிடென்டல் பெல்லரினா இதுவா லாக் எக்ஸ்டிங்க்ட் கிராண்டே கிடைக்குமா, 999 லெஃப்ட்டு. ஓகேவா, இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். பார்க்காத மாதிரி 10 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு வந்தால் தான் எக்ஸ்டிங்க்ட் மேட்டே கொடுத்துட்டானா. இப்போ பெல்லரினா கேப்புச்சினோ வருதா, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எக்ஸ்டிங்க்ட் பெல்லரினா வரும். இருங்க வந்துருச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுவும் நான் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு சங்கடமாக போயிடும். இல்லை சென்ட்ரல் கேட்சரும் வந்துட்டோ இன்னொருத்தர் இருக்கா ஊடின் டுன் பெல்லரினா மூம்பிச்சது பெல்லரினா கேபிச்சு ஆகும். எக்ஸ்டிங்க்ட் பெல்லரினா வேணும்டா எனக்கு. எக்ஸ்டிங்க்ட் பெல்லரினா கேப்ச்சுனா வருது, ஆனால் எக்ஸ்டிங்க்ட் பெல்லரினா வந்து தொலைய மாட்டேங்குது. ஐயோ குடுத்து தொலைகிறான் அந்த எக்ஸ்டிங்க்ட் பெல்லரினா கேப்ச்சுனா மூம்பிச்சு. வாங்கடா பெல்லரியா கேப்புச்சுனா. ஐயோ வெரி எவன்டா அவன் கோமாளி? எங்கடா சாப்பிட்ற எலிஃபண்ட்ட ப்ரோ? சத்தியமாக வெறியேற்றுறானோ ப்ரோ? எந்த கம்யூனிட்டிட்டு இருக்குது ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்? செத்துட்டானுடா இன்னைக்கு அவனு. நான் அவனோட உயிரோடு கூட போகிறதா இல்லை. நீ மக்களை ரொம்ப வெறுப்பேற்றிட்டானுங்க என்ன. பிகாஸ் ஒருத்தன் வந்து ஆக்சுவலி என்னோட ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டை திருட்டு போயிட்டான். கடுப்பாக வருது. ஏதாவது அரைகிற இது வாங்கடா, நியூக்ளியஸ் லேப் வாங்கித்தோல. ஐயோ என்னடா வாங்க மாட்டேங்குது. ஐயோ கைஸ் ஓகே, இப்போ தான் ஒரு லேட்டா அந்த எக்ஸ்டெண்ட் பில்லர் கேப்சில் கடைசி வரைக்கும் வரவே இல்லை மக்களே. நான் எவன் திருநான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இவன் தான் நான் ஒன்று பண்ண போகிறேன். கடுப்பேத்துது. ஸோ மக்களே, இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு 100 லைக்ஸ் மட்டும் வர வைங்க தயவு செஞ்சு. நான் வந்து கண்டிப்பாக பார்ட் 2 போடுவோம். இல்லை வேறு ஏதாவது கேம் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக போடுவோம். ஸோ பாய் மக்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.